ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஒரு 2-3 ப்ளவுசஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த ப்ளவுஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்டிச்சிங் முடிச்சிட்டேன். இது வந்து என்னென்ன அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டதுனால இது வந்து நம்ம செஞ்ச ப்ளவுஸ் கிடையாது. உங்களுக்கே தெரியும், நான் வந்து பிளெயின் ப்ளவுஸாக இப்போ ஒரு கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. ஆரி ஒர்க்கு வந்து ரெடிமேடாக வாங்கி நம்ம கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஆல்ரெடி அந்த வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன், உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ப்ளவுஸ் தான் இப்போ ஸ்டிச்சிங் முடிஞ்சு வந்திருந்தது. நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொரு ப்ளவுஸ் இருக்கும், அதோட நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இவங்க கடையில் எவ்வளோ வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம போட்டால் எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம போடுறோம் கை ஃபுல்லு கிராண்ட் ஒர்க். இது நம்ம ஒரு நல்ல குவாலிட்டி பீட்ஸில் போடுறோம். நல்ல 4 நம்பர் பீடு, வெளுத்து போகாத மாதிரி. நம்ம ஒரு கேரண்டியாக ஒரு 5-6 இயர்ஸ்க்கு கேரண்டி. ஹேங்கிங்ஸ் கூட பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா நெருக்கமாக அங்கங்கே தள்ளி இல்லாமல். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டால் இந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ ப்ரைஸ் வாங்குவோம் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி, இது நம்ம போட்ட ப்ளவுஸ் கிடையாது, இது கடையில் வாங்கின ரெடிமேட் ப்ளவுஸு. நாங்கள் ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. சரிங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ரேட்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெயினாக. ஸோ அப்போ தான் நான் போடுற டெய்லி 4:30க்கு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ் மை சேனலில் வந்து உங்களுக்கு டெய்லி வித் ப்ரைஸோட உங்களுக்கு ப்ளவுசஸ் வந்து நான் காமிச்சிட்ருப்பேன். ஸோ இன்னும் நிறைய ப்ளவுஸ் இருக்குது, நான் ஒன்று ஒன்றா டெய்லி உங்கள் கூட வரேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நேற்று போட்ட வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. என்னோடய ஸ்டூடெண்ட்டு பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே இதேமாரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வந்து உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் டவுட்னாலும் நீங்கள் எனக்கு வந்து யூடியூப் கமெண்ட்ஸில் கேட்கலாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன். எதனாலும் யூடியூப் கமெண்ட்ஸ்லேயே கேளுங்க. ஸோ அதில் நான் சொல்லும்போது இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லானது இருக்குல்ல. ஸோ அதுலேயே கேளுங்க, நான் அதுலேயே ரிப்ளை பண்ணுறேன். அதில் இப்போ புதுசாக வர்றவங்க வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு அவங்களுக்கும் அந்த ரிப்ளை ஓகேவாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்பில் விட நீங்கள் யூடியூப்லேயே ரிப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுலேயே ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஏன்னா வாட்ஸ்அப்புக்கு வந்தீங்கன்னா முக்கியமானது வேணும் அப்படின்னும் போது நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வாங்க. மற்றபடி இதெல்லாம் நீங்கள் யூடியூப்லேயே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே அது யூஸ் ஆகட்டும் நான் கொடுக்குற மெசேஜ். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இருந்தது. இந்த பிங்க் ப்ளவுஸ் நான் குறை சொல்ல மாட்டேன், இது தாராளமாக வாங்கலாம். பீட்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இது வந்து அந்த மீட்ரு செயின்லாம் உள்ளே வச்சுருக்காங்கல்ல, அது கட்டாயமாக சாரியில் கொஞ்சம் மாற்றுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த ரன்னிங் ஸ்டோன் வந்து உங்களுக்கு நாளாக ஒரு பட்டு சாரியாக இருக்குது அப்படின்னா கட்டாயமாக அது வந்து மாட்டி இழுக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த பிங்க் கலருக்கு. இப்போது இந்த ப்ளூ பாருங்கள், இந்த ப்ளூ வந்து டெய்லர் ஸ்டிச் பண்ணும் போதே என்ன ஆச்சுன்னா அப்படியே ஒரு கல்லும் கீழே விழுந்துருச்சு. ஏன்னா இந்த மணி வந்து டூப்ளிகேட் குவாலிட்டி, ஒரு மாதிரி பிளாஸ்டிக்காக இருக்கும், அந்த மணி தான் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் கையில் கிடச்சது வரைக்கும் எடுத்து கம் போட்டு திருப்பி ஒட்டின பிறகு தான் ஒட்டுச்சு. ஸோ இதுக்கு ஹேங்கிங்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்கல. அந்த ஒரு பிரைடல் ப்ளவுஸ்க்கு தான் ஹேங்கிங்ஸ் இருந்தது. அதுக்கு வந்து நான் ரெடி பண்ணி இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான டிசைன் தான் போட்டிருக்காங்கன்னு நான் ஆல்ரெடி வந்து நான் பழைய வீடியோவில் மெட்டீரியலாக இருக்கும் போதே உங்களுக்கு வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸும். அந்த ஸ்டோன் பார்த்தீங்களா எப்படி விழுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எல்லா ஸ்டோனுமே விழுந்துருச்சு. ஒரு 10-20 ஸ்டோன் கிட்ட நான் ஒட்டின உட்காந்து. ஸோ இந்த மாதிரி நான் வந்து நல்லா ஒட்ட மாட்டாங்க, அந்த கம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. இப்போது இதே கஸ்டமருக்கே நான் 2 ஆரி ஒர்க் ப்ளவுஸும் நான் இப்போ வந்து அவங்களுக்கு பண்ணித்தரேன். ஸோ அவங்க அந்த ப்ளவுஸை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். நல்லா இருக்குன்னு நம்ம கமெண்ட் பண்ணுவாங்க. அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு நம்மளோட சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். கட்டாயமாக எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ 2 ப்ளவுஸு அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அவங்க ஃபஸ்ட்டு இது தெரியாமல் கடையில் வாங்கிட்டாங்க, இப்போ 2 ப்ளவுஸ் அவங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ அந்த 2 ப்ளவுஸ் அவங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நான் அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரத்தில் போட போகிறேன். ஏன்னா அந்த ப்ளவுஸஸும் இப்போ நான் வீடியோ எடுக்க இன்றைக்கி தான் வந்து டெய்லர்கிட்டேருந்து ஸ்டிச்சிங் பண்ணி, ஸோ 2மே இன்றைக்கி எடுத்துகிட்டு நாளைக்கு உடனே நான் அந்த 2 ப்ளவுஸுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டாக இருந்தது சொன்னல,
கிராண்ட் அது உள்ள மீட்டர் செயின் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரன்னிங் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோல்டு கலரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க, எப்படி சொல்கிறது, ஜர்தோசி லோடிங் போட்டிருந்தாங்க, வாட்டர் ஃபில்லிங் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து ஜர்கான் ஸ்டோன் வைக்கல, நம்ம சாரிக்கு போட்டு அயன் பண்ணுவோம் பாருங்கள், இந்த அயனிங் ஸ்டோன், இந்த மேஜிக் போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோன் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து லைட்டு பிங்க்கில் வாங்கி அந்த ரிங்கு மேலே வச்சு ஸ்டோன் மாதிரி நெருக்கமாக வச்சுருந்தாங்க. அந்த மேலே செக்குடுக்கலாம், அது வந்து சூப்பராக இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் டிசைன்ஸ் வந்து நல்லா இருந்தது. அந்த ப்ரைடல் ப்ளவுஸை நான் குறையே சொல்ல மாட்டேன், நல்லா இருந்தது. ஆனால் மணி மட்டும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அந்த ப்ளவுஸ் வந்து வந்திருக்கும். அதுதான் ஒன்று குறை. மற்றபடி வந்து அந்த பிங்க் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. கடையில் அவங்க என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம வந்து அந்த பிங்க் வந்து நான் என்னோடய ரேட்டு சொல்கிறேன், அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு நான் வந்து பேக் நெக்குக்கும் போட்டு எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா கட்டாயமாக அந்த டிசைனுக்கு நான் 9,500 10ஆவது வாங்குவேன். ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருந்தது. அதில் ஜர்தோசி ஒர்க் இருந்தது, சுகர் பீடு, நம்ம வந்து பாக்ஸ் மாதிரி ஹனி ஹோம் மாதிரி நம்ம ட்ராயிங் பண்ணிக்கணும், கீழே பாதி டிஃப்ரெண்ட்டாக போட்டிருந்தாங்க. அது நம்ம சும்மா சொல்லக்கூடாது. அதனால் நான் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த டிசைன் சேம் டிசைன் நான் வாங்குகிறேன் அப்படின்னா எப்படினாலும் 9,500 10 வாங்கிடுவேன் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து. ஏன்னா அப்போ தான் நமக்கு கட்டுப்படி ஆகும். ஏன்னா அதில் வந்து நிறைய ரன்னிங் ஸ்டோன்ஸ் அண்ட் அந்த கிளிப் ஸ்டோன்ஸ், கிளிப் ஸ்டோன்ற அந்த அயனிங் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து நிறைய வச்சுருக்காங்க கொஞ்சம் ஜொலிக்கிறதுக்காக. அண்டு ஜர்தோசி நிறையா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லோடிங் ஸ்டிச்சஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பிங்க்கு வந்து நான் தாராளமாக சொல்லுவேன். இது எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல, அதனால் அவங்க வந்து இது ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் ப்ளூ ரொம்ப மட்டமான கிளாத்து. அண்ட் அது மட்டும் இல்லை, அந்த மணி ரொம்ப மட்டமான மணி. ஸோ அந்த மணியே ஃபுல்லாக வந்து அப்படி சீக்கிரமாக வெளுத்துரும். அது ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மணி, இந்த 4 நம்பர் பீடு மாதிரி இருக்காது. ஸோ அது ரொம்ப ரொம்ப பிளாஸ்டிக் மணி. அந்த ப்ளூ கலரு அது வந்து வாங்கினது வேஸ்ட்டு தான் நான் நினைப்பேன். இது ஓரளவுக்கு ஒர்த்து தான் இது. ஆனால் என்னென்னா டெய்லர் வந்து இன்னொன்று சொன்னாங்க, இப்போ வந்து ரெடிமேட் வந்து நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா கை வந்து மெஷர்மெண்ட்டை அளவெடுப்பீங்க. ஸோ ஹைட்டு அளவெடுக்கும் போது, சுற்றளவு அளவெடுக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து அளவெடுத்து தான் நம்ம வந்து ஒர்க்கு போடுவோம். அப்போ மேலே வந்து நமக்கு அந்த கேப் வந்து விழாது. கை இப்போ நீங்கள் வந்து ஒரு 12 கேட்குறீங்க, ஆனால் அவன் அதில் போட்டு வச்சுருக்கிறது ஒரு 11 தான் போட்டு வச்சுருக்கான். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒன்று நீங்கள் கையை 11 தான் போட்டுக்க முடியும், இல்லை எனக்கு மேலே ஷோல்டர்கிட்ட கேப் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு 12 இன்ச்சு கையை வச்சுருங்க அப்படின்னா, அப்போ மேலே வந்து அந்த ஜாயிண்ட்டோட, அதாவது மேலே ஒர்க்கு, ஷோல்டருக்கு மேலே ஒர்க்கு வந்து தெரியாது, பிளெயினாக தெரியும் கிளாத்தில். ஏன்னா எக்ஸ்ட்ரா கீழே வச்சு டெய்லர் வந்து தைச்சிருவாங்கன்னா அப்போ மேலே வந்து இந்த ஷோல்டர்கிட்ட உங்களுக்கு பிளெயினாக தானே தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறது, இப்போ வந்து நம்ம ஒரு ஆரி ஒர்க்கு போடுறோம் அப்படின்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து வரைஞ்சிட்டு போடுறது வேறு தான். இந்தமாதிரி போய் ரெடிமேடாக நீங்கள் வாங்கும்போது நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் பார்ப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்னென்னா டெய்லருங்களுக்கும் அது கஷ்டம்தான். இப்போ வந்து அவங்க ஏதோ ஒரு குருட்டை போக்கில் ஒரு ஃப்ரண்ட்டை ஒன்று வரைஞ்சிடுறாங்க, ஒரு பேக்கை ஒன்று போட்டு ஏதோ ஒன்று போட்டுடுறாங்க, 35 சைஸு 46 37 சைஸ் அந்த மாதிரி போட்டுடுறாங்க. ஆனால் இதை வந்து நம்ம அவங்களுக்கு கஸ்டமருக்கு தைக்கும்போது, இப்போது குண்டாக இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, இந்த ஃபுல் ஹேண்ட் அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ இதே ஒல்லியாக இருக்கிற பொண்ணுலாம் என்கிட்ட வருவாங்க கிளாஸ் இதுக்கு ஆர்டர் கொடுக்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த டிசைன் வந்து போடுறோம் அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா. நம்ம எல்லாத்தையும் உடைக்கணும் கல் வச்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பிச்சு எடுக்கணும். ஏன்னா நம்ம அவங்க அளவுக்கு நம்ம தைக்கணும் இல்லையா. இதே வந்து குண்டாக இருக்கவங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா, இப்போ ஒரு கை ஹேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கீழே சுற்றளவு வருது பாருங்கள், அது அண்டர் ஆர்ம்ஸ் கிட்ட கொஞ்சம் லைட்டாக போகாத மாதிரியும், அதாவது அண்டர் ஆர்ம்ஸ்னு சொல்ல முடியாது, நான் உங்களுக்கு தோராயமாக சொல்கிறேன், அந்த கீழே வந்து அந்த அடி வருதுல்ல, அது நமக்கு வந்து அந்த தையல் வருதுல்ல, அந்த தையல் இடத்துல கொஞ்சம் கேப் விழுந்துடும். இதே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி போடுறதுனா அந்த தையல் வரைக்குமே வந்து உங்களுக்கு டிசைன் வந்து வந்துடும். இப்போ நம்ம கடையில் வாங்குறதுனால ஒரு சில பேருக்கு வந்து அந்த இடத்துல அந்த தையல் இருக்கிற இடத்துல கையில் உங்களுக்கு டிசைன் வராது, பாதியிலே நின்றுடும்.
ஒல்லியாக இருக்கவங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா பெருசாக போயிடும், அப்போ அது உடைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கடையில் வாங்குகிற ப்ளவுஸோட ஒரு கஷ்டமான வேலை. அவங்க எடுத்துருவாங்க, டெய்லருங்களுக்கு செம கஷ்டமான வேலை இது, நான் உண்மையாக ஒத்துப்பேன். ஏன்னா அவங்க வந்து தைக்கும் போதே வந்து 1008 ஊசி உடையும், சிங்கிள் புட்டில் தைக்கணும், இத்தனை ஹவரில் தைக்கணும். அப்போ வந்து அவங்க இந்த மாதிரிலாம் பீட்ஸு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அவங்களுக்கு கஷ்டம். ஸோ ஒரு ஒரு லெவலாக போட்டு ஒரு இத்தனை அளவு அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுறது வேறு தான், கஸ்டமைஸ் பண்ணி வாங்குறது வேறு தான். தானாக 35 சைஸு 40 சைஸுன்னு ஒர்க்கு போட்டு வச்சுருந்தா ஒருத்தருக்கு செட் ஆகும், ஒருத்தருக்கு செட் ஆகாது, இதுதான் உண்மை. ஸோ அதனாலேயே என்னமோ நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்து இன்னும் வெளியே போகல, நம்மக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே வரட்டும்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஸோ இந்த ப்ளூ ப்ளவுஸ் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. ஸோ அவ்வளோ ஒரு மட்டமான மணி எல்லாமே. நான் ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து 2 பிராண்ட் யூஸ் பண்ணுவோம். ஒன்று ப்ரிசியோ, ஒன்று ப்ரிசிசியோ. ஒன்று 600 பேக்கெட்டு, ஒன்று 280 பேக்கெட்டு. இந்த மாதிரி ஹெவி ஒர்க்குக்கு எல்லாமே வந்து அந்த சுகர் பீடு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது நம்ம ஏ ஸ்டார் வாங்குகிறோம், அப்புறம் வந்து ஜெல்மாவோ என்னமோ அதெல்லாம் அந்த மாதிரி சுகர் பீட்டில் நம்ம வாங்குகிறோம் ஏதோ ஒன்றுன்ட்டு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும்னா உங்களுக்கு நீங்கள் போடும்போதே காற்று படும்போதே கருத்து போயிடும். ஸோ அந்த மணிலாம் வாங்காதீங்க. மெயினாக வந்து கிளாஸ் பீடு வாங்கிக்கோங்க. இந்த பாலிஷ் பூசின மாதிரி வாங்காதீங்க, வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிளாஸ் பீடு சில்க் யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் ப்ளவுஸ் வந்து இன்னும் லைஃப் கொடுக்கும். அண்டு ஜர்தோசி, இது எல்லாமே லைஃப் கொடுக்குற டிசைன்ஸ் தான். நீங்கள் வந்து அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் வாங்குங்க, நான் தப்புன்னு சொல்லலை. நீங்கள் எல்லாமே பார்த்து உங்களோட மெஷர்மெண்ட் அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து கடையில் வாங்கி அப்புறமா டெய்லர்கிட்ட கொடுங்க. ஏன்னா டெய்லருங்களுக்கு தான் இது வேலையே. தைக்கும்போது அவங்களுக்கு எத்தனை ஊசி உடைஞ்சிதோ என்னென்ன ஆச்சோ தெரியாது, நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப டெடிக்கேட்டாக இருந்திருக்கும். ஏன்னா இது அவங்க கொடுத்த அளவு வேறு, அதில் இருந்த அளவு ப்ளவுஸே இதில் அதாவது மெட்டீரியலில் இருந்த அளவே வேறு தான். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ப்ளூக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ நல்லா அழகாக சூப்பர் பீடு போட்டு போடுறேன்னே வச்சுக்கோங்களேன். அப்படி போடுறேன்னா இந்த செக்குடு டிசைனுக்கு நான் ஒரு 4000 வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ரேட்டு. இந்த 2 ரேட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை சொல்லுங்கள். இதுக்கு வந்து 4000 வாங்குவேன், அதுக்கு வந்து 95, 10 வாங்குவேன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவான்னு சொல்லுங்கள். இந்த செக்குடு டிசைனுக்கு 4000, அந்த கிராண்டு பிரைடல் ப்ளவுஸ்க்கு நான் சொன்ன மாதிரி 95, 10 கட்டாயமாக வாங்குவேன். ஆனால் என்னென்னா நான் கொடுக்குற கேரண்டி ஒரு அட்லீஸ்ட் 4-5 இயர்ஸு இல்லை 3 இயர்ஸாவது அந்த ப்ளவுஸ் வந்து அவங்க கையில் இருக்கிற மாதிரி தான் நான் கொடுப்பேன். பீட்ஸ் எதுவுமே கருத்து போகாத மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ப்ளவுஸோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இது மூலிமா ஏதாவது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த 2 ப்ளவுஸோட ரேட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? பை பை. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். இப்போ ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ லைனாக அடுத்து உங்களுக்கு சூப்பர் ப்ளவுஸஸ்லாம் வரும். பை 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 பை.